இங்க நமக்கு முன்னாடி நம்ம பரம்பரையில இறந்தவங்களை நல்ல இடத்துல புதைக்கலனா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம நம்ம கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா. இப்ப நல்ல இடத்துல புதைக்காதவங்களோட பாடி எடுத்து நல்ல இடத்துல புதைக்கிறத நம்ம ஹீரோவோட டீமும் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த வேலையில ஏதாச்சும் பிசுறு ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப அப்படிதான் நம்ம ஹீரோட டீம் கிட்ட ஒரு கஸ்டமர் வராரு. என்னன்னா இவருக்கு இவங்களோட குடும்பத்துக்கும் ரொம்ப நாள் அவங்க தாத்தானால பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இவரோட தாத்தா பாடியை கண்டுபிடிச்சு அங்க போய் எடுக்கலான்னு பார்க்க நம்ம ஹீரோக்கு இந்த பாடியை வெளியே எடுக்கிறதுல ஏதோ சிம்டம்ஸ் தெரியுது. அதனால இந்த பாடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி சடங்கு பண்றாங்க. அதனால ஒரு 5 மனுஷங்களும் 5 பண்ணியும் கூட்டிட்டு வந்து நல்லபடியா சடங்கு பண்ணி முடிச்சுட்டு அந்த பாடியை எடுக்கிறாங்க. இப்ப அந்த பாடியை எடுத்துட்டு போய் எரிக்கலான்னு பார்க்க அங்க திடீர்னு மேகமே இருள் சூழ்ந்து மழை பெஞ்சிருது. அதனால இப்போதைக்கு அந்த பாடியை எரிக்க முடியாதுன்னு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த பாடியை வச்சிடறாங்க. ஆனா வச்சுட்டு வரப்ப எல்லார்ட்டையும் இந்த பாக்ஸை யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா அதையும் மீறி இந்த கூட்டத்துல ஒருத்தன் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடுறான். உடனே இந்த பெட்டிக்குள்ள இருந்த ஆவி வெளியில போய் இவங்க குடும்பத்துல இருக்கிற வாரிசுகளை அழிக்க போயிருது. ஆனா இப்ப கரெக்டா அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பாடியை உடனே மிஷின்ல வச்சு எரிச்சிடுறாங்க. ஆனாலும் இந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு அங்க போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டவுட் பட்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் தோண்டி பாக்குறாரு. பார்த்தா இவங்க தோண்டின இடத்துல இன்னொரு சவப்பட்டி இருக்கு. ஆனா அந்த சவப்பட்டி படுத்த மாதிரி இல்லாம நின்ற மாதிரி இருக்கு. கூடவே அந்த சவப்பட்டி 6 அடி இல்லாம 8 அடிக்கு மேல இருக்கு. இப்ப இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஆவி ரொம்பவே டேஞ்சரா இருக்கும்னு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு பூஜை போட்டு அங்க வச்சிடறாங்க. ஆனா நைட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அது எங்கேயும் போக கூடாதுன்னு சுத்தி கட்டு போட்டு இருந்தாலும் மேல இருக்கிற கூரையை பிச்சுட்டு எங்கேயே போயிருது. இப்ப இது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க பின்னாடி ஒரு உருவம் பெருசா 8 அடிக்கு வந்து உள்ள மனுஷங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு கதவை தட்டி கேட்டுட்டு இருக்கு. இவ்வளவு பயந்து போய் நான் மனுஷலாம் இல்ல உன்னோட அடிமைன்னு சொல்லி வணங்கிடுறான். மக்களே பேலன்ஸ் கதையை பாட்டுல பார்க்கலாம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.